எங்கள் மாமியார் வீட்டில் உளுந்தஞ்சாதத்துக்கு வந்து மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு வைப்போம். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரெண்டுக்குமே காம்பினேஷன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். கத்தரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பல்லாரி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு போடாமல் நல்லா அவிஞ்சதுக்கு அப்புறமா உப்பு போட்டுட்டு புளித்தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா உப்பு புளித்தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோன்னா காய் கொஞ்சம் அவியாது. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் தேங்காயும் நல்லா மை போல் அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், காயப்பொடி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு அதை தாளிச்சதை கொட்டினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் தத்துற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த உளுந்தஞ்சாதத்து கூட சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து கத்தரிக்காய் கிச்சடி, எள்ளு துவையல் அதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா வீட்டில். இந்த உளுந்தஞ்சாதத்துக்கும் அந்த மொச்சக்கொட்டை புளிக்குழம்புக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து உளுந்தஞ்சாதம் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு சைடிஷாக என்ன வைப்பீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.